வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த பதிவு எதுக்காகன்னா, பூண்டு தொழில் பயிற்சி. கடந்த சில வருடங்களாக தொழில்களாக பயிற்சி கொடுத்துட்டு வரோம். பூண்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சேஃபான தொழில். இதுக்கான பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா, ஏ டு Z எல்லாமே. அதாவது பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம வட மாநிலத்தில் போய் எடுக்கிறது, அது நம்ம எப்படி தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் ஏ டு Z எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா, யாருக்காக பயன்படும்னா, நான் பூண்டு ஹோல்சேல் பண்ண போகிறேன், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ரீட்டெயில் பண்ண போகிறேன், நான் விற்கிறேன்னா இது செட் ஆகாது. நான் தொழிலை கற்றுக்க போகிறேன், புதுசாக நான் பூண்டு தொழில் பண்ண போகிறேன், நான் ஹோல்சேலில் பண்ண போகிறேன்னா மட்டும்தான் இந்த பதிவு அவங்களுக்காக யூஸாக இருக்கும். இல்லாட்டி நான் ரீட்டெயில் பண்ண போகிறேன்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஹோல்சேல் பண்ணுறவங்க, அதாவது நான் எடுத்து ஹோல்சேல் பண்ண போகிறேன், டன் கணக்கில் எடுத்துன்னா அவங்க மட்டும்தான் அந்த பதிவு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். மற்றவங்க யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் பூண்டு எப்படி சேல் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா, பூண்டு பெரும்பாலும் அழியக்கூடிய பொருள் இல்லை, ஓரளவுக்கு காய்ச்சலான பொருள். இது நல்ல காய்ச்சலாக எடுத்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதம் கூட தாங்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபேனு, அதாவது காற்றோட்டமான ஒரு வசதியான ஒரு ரூமு, அதுக்கப்புறம் நல்ல ஈரப்பதம் இல்லாத ஒரு ட்ரையாக இருக்கிற இடமா பார்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக 6லேருந்து 8 மாதம் தாங்கும். இது நல்லா சீசனில் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, மார்ச் மாதம் சீசன். அதே மாதிரி டிசம்பர்லேருந்தே காய் வர ஆரம்பிச்சிடும், அந்த பூண்டு வர ஆரம்பிச்சிடும். டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரி பச்சை பூண்டு வரும். அப்போ பார்த்திங்கன்னா, அந்த டைம்லலாம் எடுத்து ஸ்டாக் வைக்கக்கூடாது. மார்ச் 15 பார்த்திங்கன்னா காய்ச்சலாக வரும். அப்போ நீங்கள் எடுத்து ஸ்டாக் வச்சிங்கன்னா செப்டம்பர், டிசம்பரில் விற்றிங்கன்னா கிலோவுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 125 150 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு லாபமே. ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா சரக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா, குறைஞ்சது உங்களுக்கு 12 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வரும். 5 லட்ச ரூபா அடக்க விலை போனால் 7 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் நீங்கள் தள்ளி விற்றா. இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு 50,000 வந்துடும். பராமரிப்பு செலவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 வரும். ஸோ 75,000 போயிடுச்சுன்னா ஒரு 11,75,000 கிடைக்கும் உங்கள் கையில். அதில் 5 லட்ச ரூபா உங்களுக்கு முதலீடு. லாபம் ஒரு 6,75,000 கிடைக்கும். இது பூண்டு ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கு டைரெக்டாக எங்கிட்ட எடுத்துங்க, லோக்கல்லே கூட எடுத்துங்க. உங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. நான் பூண்டு தொழிலுக்கு பண்ண போகிறேன், முழுசாக கற்றுக்க போகிறேன், அதாவது நான் போய் வெளி மாநிலத்தில், அதாவது எம்பியில் போய் எடுக்க போகிறேன், வெளி மாநிலத்தில் எம்பி, அதுக்கப்புறம் குஜராத்து, ராஜஸ்தான் இங்கெல்லாம் போய்ட்டு பூண்டு தொழில் எடுக்க போகிறேன்னா உங்களுக்காக தான் இந்த பதிவு. அதே மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போது தான் காசு, மற்ற டைம்லாம் ஃப்ரீ தான். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த தொழிலில் எப்படி போய் சரக்கு எடுக்கணும். நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாவ்ரா, பிப்லியா, நீமிச், ரத்லம், அதுக்கப்புறம் மன்சூர், இண்டூர், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மண்டி இருக்குது. அதில் மெயின் மண்டிக்கு ஒரு 7-8 மண்டி இருக்கும். மீதி எல்லாம் கிளை மண்டிங்க, சின்ன சின்ன மண்டிங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரேட்டு ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மண்டியில் கம்மியாக இருக்கோ அங்கே போய் நீங்கள் எடுத்துடலாம். புரோக்கருங்க, அதாவது ஏஜென்ட்டு கான்டாக்ட் நம்பர் இருந்தால் அன்றைக்கி எடுத்துடலாம். அதே மாதிரி எப்படி அங்கே மண்டியில் எடுக்கணும், ஏலத்தில் அதை மிஷினில் கொடுத்து எப்படி ஷார்ட் அடிக்கணும், ஷார்ட் அடித்த உடனே அதை மறுபடியும் பேக்கிங் பண்ணி எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், டிரான்ஸ்போர்ட் எப்படி, தமிழ்நாட்டில் வந்தவொடனே அந்த ஏற்கனவே அந்த பில்லை வச்சு ரிசீவ் பண்ணுறது எப்படி, தமிழ்நாட்டில் வந்தவொடனே யார்கிட்ட கை மாற்றணும், யார் ஏமாற்றுவாங்க, இது எல்லாமே A to Z கற்றுக் கொடுக்குறோம். பூண்டு தொழில் நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பெருசாக லாபமாக இல்லை, ஆனால் நான் இப்போ ஹோல்சேல் பண்ண போகிறேன்னா அவங்களுக்காக இந்த பதிவு. இன்னொரு திங் பார்த்திங்கன்னா, முதல் தடவை வரும்போது தான் நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம், நெக்ஸ்ட்டு வரும்போது ஃபீஸ் கிடையாது. அதாவது மன்சூர், மத்திய பிரதேசம், அப்புறம் ராஜஸ்தான், குஜராத்து, இந்த 3 ஸ்டேட்டும் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது காசு வாங்குவோம், 2வது 3வது எத்தனை 100 வாட்டி வந்தால் கூட காசு கிடையாது. உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு 11 பொருள் எடுத்து பண்ணுறோம், அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறோம். ஸோ ஹோல்சேல் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு யூஸ் ஆகாது. புதுசாக நான் தொழில் கற்றுக்க போகிறேன், ஏற்கனவே இருக்கிற தொழிலில் லாபம் கிடையாது, புதுசாக நான் ஒரு நல்ல லாபகரமான தொழிலில் என்ட்ரி ஆகணுன்னா அப்படின்றவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஏற்கனவே புதுசாக ட்ரைனிங்கெல்லாம் வந்திருப்பீங்க. யாராச்சும் இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அவங்க நம்பர் ஒன்றெல்லாம் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.